ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லாஃப்ட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே லாஃப்ட் கமாண்டுக்காகவே வந்து ஒரு டிராயிங் நமக்கு இருக்குது. ஸோ இந்த டிராயிங்கை வச்சு நம்ம வந்து எப்படி லாஃப்ட் கமாண்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸில் இருக்கிறத ஒரு பிளேன்லேயும் இங்கே இருக்கிறத ஒரு பிளேன்லேயும் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ அதான் லாஃப்ட்டுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி அவங்க ரெண்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கான இது வந்து இந்த ப்ரொஃபைலும், இந்த இதுக்கானது வந்து இந்த சர்க்கிளும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இதை நான் வந்து வரைஞ்சிக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸை வந்து நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைகிறதுக்கு நான் பேசிக்காக ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் போட்டுக்கிறேன். தென் வந்து ஹைட் வந்து 400 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹைட்டு 400ம் வித்து வந்து 240 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஃபில்லட் வருது, இங்கே ஒரு ஃபில்லட் வருது, தென் வந்து இங்கே ஒரு ஃபில்லட் வரும். ஸோ இங்கே மொத்தம் ஒரு 4 ஃபில்லட் வருது. இது ரெண்டும் சேமு, தென் அதே மாதிரி இது ரெண்டும் சேம், இந்த இதுவும் சேம். இந்த இதை வந்து நான் ஸ்கெட்சில் தான் போட்டு ஆகணும். இது நான் வந்து ஃபீச்சர்ஸில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஃப்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகாது. ஸோ நான் இதை வந்து ஸ்கெட்ச்லேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்லட் எடுத்துக்கிறேன். என்டிட்டி இஷ்யூ ஃபில்லட் வந்து இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அப்படின்னா 50. அதே மாதிரி இது கீப் கன்ஸ்டன்ட் கார்னர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக வந்து இருக்கும். இது எடுத்து விட்டீங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஸோ இதுவும் 50 தான். அதே மாதிரி இந்த இது வந்து 100. இதை கொடுத்ததுக்கப்புறம் இதை டிக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி வந்து டாப் லைனில் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். டாப் லைன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து 500க்கு ஒரு ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ அந்த டாப் லைனை ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொரு பிளேனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. இந்த பிளேன் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 500. ஸோ அது பிளேன் வந்து ஆஃப்செட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்சு கொடுத்துருங்க. இந்த பிளேனில் வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் 240க்கு. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் இதையும் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே ஒரு திக்னஸ் இருக்குது, அது வந்து இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம டேரெக்டாகவே நம்ம திக்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஃப்ட் கமாண்ட் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல்ஸில் வந்து இந்த இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்கெட்ச் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டெவலப் ஆகி வரும். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த ஷேப் தான் கிடச்சிருக்கு. இதிலே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே தின் ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓடி வந்து 240. ஐடி எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஐடி வந்து கொடுக்கல. ஸோ திக்னஸ் வந்து நம்ம தான் வந்து அப்ராக்சிமேட்டாக போடணும். ஒரு 10 mm போடுறேன். 10 mm வந்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, 20 எடுத்துக்கிச்சு. நம்ம இந்த மாதிரி லாஃப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 250 mmக்கு இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இந்த இது வரைகிறதுக்காக நம்ம வந்து ரெஃபரன்ஸாக ஒரு பிளேன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து இவங்க காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் வந்து பிளேனை க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. டாப் பிளேனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் வந்து நீங்கள் ஒரு லைன் போடணும். இப்போது எப்படின்னா லைன் எடுத்துக்கிறேன். இதில் டாப் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, டாப் லைன் வேணாம், நம்ம இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணுவோம். டாப்பில் இருந்து ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் இன்னொரு பிளேன் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 250. இங்கே ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து இது ஒன்றும் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரமும் கொடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்ன 30 டிகிரி. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் டிக் பண்ணிவிட்டு, சாரி இதோட டிஸ்டன்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணல. இங்கேருந்து இந்த ஆங்கிளோட அந்த லென்த்தே வந்து 290. ஸோ இந்த இதில் வந்து 290 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பிளேனை வந்து நீங்கள் 30 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த ரொட்டேட் பண்ண பிளேனை தான் வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சு ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் பிளேன் எடுங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சிஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பால ஆங்கிளை மாற்றிட்டு 30 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 30 டிகிரியில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பிளேனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்செட் பண்ணணும். ஸோ இதில் ஆஃப்செட் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க 290 அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா செகண்ட் ரெஃபரன்ஸில் போயிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. பிளேன் 5 செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கண்ட்ரோல் 8 கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்துடும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு மெயின். இங்கே இருக்கும் அந்த பாயிண்ட்டு. இப்போ இதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இதோட டயாமீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 100க்கு போர் வந்து 60 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேயே வந்து டபுள் ஸ்கெட்சு போடுறது பெட்டர். அப்படி இல்லைனா கட் கூட எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ஆப்ரேஷனாக கட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ 100க்கு 60. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளுக்கு வந்து 100 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து 60 கொடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இதோட பொசிஷன் வந்து செட் ஆகிடுச்சு. பட் வந்து ஹரிசாண்டலாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு வந்து இன்னும் இதாகலை. நான் இந்த ஆக்சிஸோட சென்டரில் வந்து இதை லாக் பண்ணிடுறேன். வெர்டிக்கல் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது லாக் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து கன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணுறது தான். டேரெக்டாக ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. அப் டு சர்ஃபேஸ் கொடுங்க. ஸோ இதில் வந்து அப் டு சர்ஃபேஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்துடும். இதில் டிக் பண்ணிக்கோங்க. இந்த போர் மட்டும் உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. எப்படின்னா மறுபடியும் இதில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துக்கோங்க. இதையும் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப் டு சர்ஃபேஸ் கொடுத்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கட் ஆகிருக்கும். தென் வந்து இன்னரில் வந்து ஒரு ஃபில்லட் வருது.
ஸோ அந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வருது, பட் வந்து ரேடியஸ் தரல. ஸோ தரல அப்படின்னா நீங்கள் ஒரு ரேடியஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் இருக்க ரேடியஸ் R10 இருக்குல்ல, ஸோ அதே எடுத்துக்கிறேன். ஃபில்லட்டில் போயிட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க, 10 எடுத்துக்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபில்லட் எடுத்துக்கோங்க, 10. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஃப்ட்டில் வந்து ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதையே வந்து நீங்கள் டிராஃப்டிங் எடுத்து ட்ரை பண்ணலாம். பட் நான் வீடியோ போடனால நான் போடுறேன் டிராஃப்டிங். உங்களுக்கு தனியாக அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடலில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.